நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு அருமையாக இன்னொரு சந்தர்ப்பத்திலே இந்த உலகம் என்பது ஒரு அற்பமான வாழ்க்கை, இந்த உலகத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து இந்த உலக இன்பங்களிலே மூழ்கி மறுமையை நாசமாக்கி விடக் கூடாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உணர்ந்து அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே நபி தோழருக்கு இந்த உலகத்தை பற்றி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள். எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய செய்தி இப்னு மாஜா என்ற ஹதீஸ் கிரந்தத்திலே 4109வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டிற்கு நபிகளாரை பார்ப்பதற்காக வேண்டி சந்திப்பதற்காக வேண்டி போகின்றார்கள். அங்கு போனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காண்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இலுத்தஜஅன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா ஹசீரின், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஈச்ச ஓலையினால் செய்யப்பட்ட ஒரு பாயிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சாய்ந்து படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்த அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஃபஅஸ்ஸர ஃபீ ஜில்திஹி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோளிலே உடம்பிலே பாயினுடைய அடையாளம் அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய முதுகிலே ஏற்பட்டிருந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க படுத்து கிடந்த நிலையை அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள். உலகத்தினுடைய தூதர், உலகத்துக்கு தலைவராக இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த எளிமையான வாழ்க்கையை பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாயிலே படுத்து கிடக்கிறார்கள். அந்த பாயினுடைய அடையாளம் அவருடைய முதுகிலே ஏற்பட்டிருக்கின்றது. இதை பார்த்துவிட்டு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தாங்க முடியாமல் மனவேதனையோடு மனதிலே கஷ்டமுடையவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்லுகின்றார்கள். ஃபகுல்து, அவர் சொல்லுகின்றார், நான் அல்லாஹ்வின் தூதர் அவர்களிடத்திலே சொன்னேன், பி அபி வ உம்மி யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாயும் என்னுடைய தந்தையும் அல்லாஹ்வின் தூதரே உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். லவ் குந்த ஆதந்தனா, நீங்கள் எங்களுக்கு அனுமதி வழங்கினீர்கள் என்று சொன்னால், ஃபஃபரஷ்னா லக அலைஹி ஷையன், நாங்கள் இந்த பாய்க்கு மேலால் ஏதாவது உங்களுக்கு விரிப்பை நாங்கள் ஏற்படுத்தி தருவோமே, ஏதாவது நாங்கள் விரித்து தருவோமே. யகீக மின்ஹு, அது உங்களை பாதுகாக்கும், உங்களுடைய முதுகிலே இப்படி அடையாளத்தை ஏற்படுத்தாது, கொஞ்சம் சொகுசாக நீங்கள் உறங்கலாம் என்று உலகத்தினுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெத்தை இல்லை, சுகபோகமாக படுக்கக்கூடிய வசதிகள் இல்லை, அவர் ஈச்ச மரத்தினால் செய்யப்பட்ட அந்த பாயையிலே நபிகளார் படுத்ததை பார்த்து கவலையோடு மன கஷ்டத்தோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நீங்கள் அனுமதி அளித்தால் நாங்கள் ஏதாவது உங்களுக்கு விரிப்பாக செய்து தருகிறோம், அதன் மீது நீங்கள் உறங்கிக் கொள்ளலாமே அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே என்ன சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அந்த நிலையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவுபடுத்துகின்றார்கள். எப்படி, மா அனவத் துன்யா, ஏப்பா நீ இதை பார்த்து நீ கவலைப்படுறாய், நான் படுத்து கிடக்கின்ற நிலையை, நான் உறங்கி கிடக்கின்ற நிலையை நீ பார்த்து கவலைப்படுகின்றாய். மா அனவத் துன்யா, நானும் இந்த உலகமும் ஒன்றும் கிடையாது, நானும் இந்த உலகமும் ஒன்றும் கிடையாது.
இன்னமா அனவத் துன்யா, நானும் இந்த உலகமும் எப்படி என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிக் கொடுக்கின்றார்கள், கராக்கிபின் ஒரு பயணியை போன்று. நானும் இந்த உலகமும் எப்படின்னு சொன்னா, ஒரு பயணியை போன்று. அந்த பயணி என்ன செய்றார்? ஒருத்தர் பிரயாணம் போவதாக இருந்தால், பயணியாக இருந்தால், அவர் பிரயாணம் செய்கின்ற சந்தர்ப்பத்திலே அவருக்கு களைப்பு ஏற்படும், ஓய்வெடுக்கக்கூடிய தேவை ஏற்படும். அந்த நேரத்திலே ஓய்வெடுக்கணும்னு சொன்னா என்ன செய்வாரு? இஸ்தவல்ல தஹ்த ஷஜரத்தின், ஒரு மரத்துக்கு கீழால் போய் நிழல் பெறுவார். அப்ப ஒருவர் பயணம் செய்கின்ற பொழுது என்ன செய்வோம்? நம்ம தூர பயணங்கள் நாம் செய்கின்ற பொழுது ஏதாவது ஒரு இடத்துல நிப்பாட்டி நாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்ன என்ன செய்வோம்? ஏதாவது ஒரு மரத்திலே நிழலை பார்த்து, நல்ல நிழலா பார்த்து அங்கனிக்க போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து விட்டு செல்வோம், கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்து விட்டு செல்வோம் என்று நம்ம நினைப்போம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இந்த உலகமும் நானும் எப்படின்னு சொன்னால் ஒரு பயணியை போன்று. அந்த பயணி என்ன செய்வாரு? அந்த மரத்துக்கு கீழே போய் அவர் ஓய்வெடுக்க செல்வாரு. அதுக்கு கீழே கொஞ்ச நேரம் உட்கார்ந்து விட்டு சும்மராக ஒத்தரக்கஹா, அவர் கொஞ்ச நேரம் அந்த மரத்துக்கு கீழே உட்கார்ந்து ஓய்வெடுத்து விட்டு அவர் என்ன செய்வாரு? அந்த மரத்தை விட்டு விட்டு அப்படி போயிடுவாரு. அப்ப பயணம் செய்யக்கூடியவர்கள் என்ன செய்வாங்க? களைப்புக்காக வேண்டி ஒரு நிழலை பார்த்து ஒதுங்கி அந்த இடத்திலே நம்ம என்ன செய்வோம்? கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்து விட்டு நம்ம போயிடுவோம். அந்த மரத்தை நம்ம சொந்தம் கொண்டாடுவோமா, அல்லது அந்த இடத்தை நாம் நமக்குரியதாக ஆக்கி கொண்டு அதுதான் நிரந்தரம் என்று நம்ம விளங்கி கொண்டிருப்போமா? இல்ல, போற போக்கிலே போகின்ற பொழுது இளைப்பாறுவதற்கு ஒரு சந்தர்ப்பமாக அது நிரந்தரம் இல்லாததாக நாம் கருதுவோம். அதே மாதிரி தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு விளங்கப்படுத்துகின்றார்கள். அது மாதிரி தான்ப்பா உலகமும். நம்ம இந்த உலகத்திலே நாம் ஒரு பயணியை போன்றுதான் நம்ம வந்திருக்கிறோம். இந்த உலகம் நமக்கு அற்பமானது. நம்முடைய தேவைகளை நாம் முடித்து விட்டோம் என்று சொன்னால், நாம் அந்த மரத்துக்கு கீழே எப்படி ஓய்வெடுத்து விட்டு உடனே நம்முடைய நேரம் உடனே நம்ம கிளம்பிடுறோமோ, அதிலே நிரந்தரமாக இருக்க மாட்டோம் என்று விளங்குகின்றோமோ, அதிலே நாம் நிரந்தரமாக அதிலே நாம் சுகபோகங்களை அனுபவிப்பதற்கான இந்த மரத்துக்கு கீழால் உட்கார்ந்து கொண்டிருக்க மாட்டோம் என்று நாம் விளங்கி வைத்திருக்கிறோமே, அது மாதிரி தான் இந்த உலகமும். இந்த உலகத்தில நம்ம அது மாதிரி ஒரு பயணியை போன்றுதான் நாம் வந்திருக்கிறோம். நாம் மறுமை தான் நமக்கு நிரந்தரமானது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த பயணியினுடைய உதாரணத்தை சொல்லி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் விளங்கப்படுத்துவதை நம்ம பார்க்கிறோம்.